வணக்கம் உறவுகளே. ஒரு வடிவேலு படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா? 6 மணி ஆயிடுச்சு, ஆட்டோ ஓடாது, நின்றோம். அது வேற வாயி, இது நார வாயி. சரியான நல்ல காமெடி இல்லை. இந்த காமெடி மாதிரி தான் இன்னைக்கு நடக்கிற தேர்தல் கூத்தில், ஒரு சில தேர்தல் களத்தில் இந்த மாதிரி கூத்துகள்லாம் நடக்குது. இப்போது எல்லா தலைவரும் சுறுசுறுப்பாக தான் இருக்காங்க. முதல்வர் எடுத்துக்கங்க. கொரோனா வந்தது. கொரோனா இவர் பதவியேற்றோன்னா கொரோனாவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். தமிழக முதல்வர், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு, இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, அதிமுக கவர்மெண்டால் கஜானாவை சூறையாடி அதை தொலைத்து வெறும் கஜானாவை எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு போன சூழ்நிலையில் அதை இவ்வளோ சுறுசுறுப்பாக ஸ்பீடாக அதை மீட்டு பொருளாதாரத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அது ஒன்று. இப்போ இப்போ அந்த கொரோனா காலத்தில் எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. அதாவது கொரோனாவோட அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு இவர் உள்ளேயே போனார். அது தேர்தல் காலம் இல்லை, தேர்தல் முடிஞ்சு பதவி ஏற்றதுக்கப்புறம் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். அதெல்லாம் தேர்தல் காலம் இல்லை, ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு முதல்வருக்கு. தேர்தல் முடிஞ்சு பதவி ஏற்றதுக்கப்புறம் கொரோனாவில் அந்த உடுப்பை மாற்றிக்கொண்டு மருத்துவர்கள் என்ன உடுப்பு மாதிரி போட்டு போவாங்களோ அந்த மாதிரி உடுப்பை போட்டுக்கிட்டு கொரோனா வார்டில் போய் பார்த்தவர். இப்போ சமீபத்தில் கூட அந்த கொரோனாலேயே அவர் ஸ்டாலின் அப்படியே போயிருந்தால் கூட போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா கொச்சையான ஒரு வார்த்தையை நம்ம எடப்பாடியார் பேசியிருந்தார். அவர் நல்ல விஷயம், அவர் துணை முதல்வர் பற்றி தான் பேசியிருக்காரு. அது தனி காணொலியாக தனியாக போடுவோம் அதை. இப்போ அந்த மாதிரி சுறுசுறுப்பாக அவரோட வயசு என்ன கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி 72 வயசு, அன்றைக்கி இப்போ 69 68 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 67 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 67 வயசில் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தார். இப்போ நிறைய விஷயங்களை அவர் கிருகிருன்னு போவார். அப்புறம் இந்த வடிகால் சுற்று இதெல்லாம் போகிறதுக்கு அதுக்கு மாதிரி தான் ஒரு தடவை போய் ஆய்வு பண்ணி கிணத்துலலாம் இறங்கினார். அப்புறம் அந்த புயல் வந்ததுக்கு அதுக்கும் போய் தண்ணியில் நடந்து அவர் வயசுக்கு சொல்ல வரோம். எல்லாருமே நடக்கிறது தான். எல்லா அதிகாரம் சுரன் சிங்னு ஒருத்தர் இருந்தார் திருச்சியில். அவர் பார்த்தீங்கன்னா சாக்கடையில் காலை விட்டார். என்னடா சாக்கடையில் இவ்வளோ மண் நல்லா அள்ளிட்டியா? நல்லா அள்ளிட்டாங்க ஐயா. அப்புறம் எப்போ அவ்வளோ சரியா நல்லா இல்லையா நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை உள்ளே விட்டு சகதியில் விட்டார். சகதி என்னடா இவ்வளோ மண்ணு கிடக்குது அள்ளிட்டாங்கிற அல்றா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் சண்டை போட்டு அது ஒரு கதை. எல்லாருமே நிறைய பேர் அந்த உண்மையாக தமிழில் இந்த மக்களுக்கு உண்மையாக உழைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இதே மாதிரி என்ன பண்ணாருனாக்கா, இப்போ கடைசியாக எடுத்துங்க, நம்ம அந்த கரூர் சம்பவம் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் போய் ஆனால் ஆக்சுவலாக மருத்துவர்கள் முதல்வருடைய மருத்துவர்கள் இல்லைங்க, இன்னத்துக்குலாம் அன்டயத்தில் போகக்கூடாது, வேணாம், நாளை காலைல போய்க்கலாம், காலைல ஒரு 7 மணிக்கு கிளம்புனாக்கா 10 மணிக்கெல்லாம் போய் ஸ்பாட்டை ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு. அது ப்ரோக்ராம் அசம்பிள் ஆயிடுச்சு மறுநாள் காலையிலன்னு. ஆனால் இவர் மனசு கேட்காம ஒன்று, அதே சமயத்தில் அந்த பிரச்சனையோட தீவிரம் கருதி என்னடா வரிசையாக இறந்துக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த தீவிரம், அதாவது அவசர நிலை வார்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உயிருக்கு போராடி கொண்டு அவர்கள்லாம் இறந்துக்கிட்டே வரவும் இவர் டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, அந்த மறுநாள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி மாற்றி முதல் நாளே நைட்டே போயிட்டாருங்க. நைட்டே போய் அங்கேருந்து மருத்துவர்களை சுற்று பக்கத்தில் இருந்த மருத்துவர்கள்லாம் எல்லாத்தையும் வரவழைச்சி அது எவ்வளோ சிவியராக எவ்வளோ வேகமாக அந்த வேலையை செஞ்சார் முதல்வர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விடிய அங்கே இருந்து அந்த எல்லா சடங்குகளும் அந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனார் முதல்வர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதுக்கெல்லாம் ஒரு கதை கட்டினாங்க. எப்படி முதல்வர் அந்நேரத்துக்கு போனார், எப்படி இவ்வளோ பேர்த்த 141 பேரை எப்படி இவ்வளோ பேர்த்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் இவங்களே பண்ணுவாங்க, இவங்களே அப்புறம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ண முடியும், போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணுறாங்கன்னா மூதேவிகளாக தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு தான் மருத்துவத்தில் முதன்மையாக இருக்குது இந்தியாவில். அப்போ 41 பேரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கூட மருத்துவர்கள் இல்லைன்னா, அந்த அளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் இல்லைன்னா, அது அந்த மருத்துவத்துறையில் முன்னாடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு நமக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த மருத்துவர்களெல்லாம் வர சொல்லி இம்மீடியட்டாக எல்லாத்தையும் பண்ணி அந்த சொந்தக்காரங்களுக்கு அந்த பிரேதத்தை கொடுத்து நல்லபடியாக பண்ணி முடித்தாங்க. என்ன துக்கத்தோடு பண்ணி முடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 2 மந்திரிகள்லாம் அழுதாங்க. அழுதது கூட ஏதாவது பிரச்சனை பண்ண, இந்த பாருங்கள் இவங்களே எல்லாம் பண்ணிவிட்டு
இவங்களே வந்து அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி, இவங்களே குண்டை வச்சு விட்டு இவங்களே வந்து நடிக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி. ஏங்க ஒரு 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 துக்க காரியம் நடக்குது. அந்த துக்க காரியம் நடக்கும்போது ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு துக்க காரியம் நடக்குது. அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் வந்து என் புள்ள இப்படி போச்சு, அவங்க எங்கள் அம்மா இப்படி போயிட்டாங்களே, எங்கள் அப்பா போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அழுகும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நிகழ்வோட ஒன்றி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபரை நம்ம வீட்டில் ஒரு நபராக நினைத்து நம்ம மனசு அதில் ஒன்றிடும். ஒரு குடும்பத்தில் நடந்தாவே இப்படி இப்படி 41 குடும்பங்களில் நடந்து அந்த 41 குடும்பங்கள் அந்த இடத்துல வந்து கதறும்போது எப்படியாப்பட்ட மனிதனுக்கும் கல்மனதுள்ள மனிதனுக்கும் மனசு கரையுமா கரையாதா? அப்போ இப்போ இவர் என்னமோ ஷூட்டிங்கில் என்னமோ கிளிசரின் ஊற்றிக்கிட்டு நடிக்க சொன்னேன், கிளிசரின் ஊற்றியா கண்ணில், மந்திரி கண்ணில், நடிங்க சார் இப்போ அழுங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்த மாதிரியும், எவ்வளவு ஒரு பித்தலாட்டமான வேலையெல்லாம் பேசுனாங்க, எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க மந்திரிகள் எழுதுறத. அந்த மாதிரி இருக்குது. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கவும் தான் அந்த வேலைகள், அந்த அந்த இடைவிடாமல். ஏன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த குடும்பத்துக்கு வந்து வருத்தம், வலி இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் சீக்கிரம் முடித்து சடப்படன்னு முடித்து வேலையை முடித்து இது பண்ணது. அது மாதிரி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோன்னா, இவர் வந்து ஒரு ஒரு மாநிலத்தை ஆள்பவர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைனா எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னது இந்த 6 நிமிஷ காணொலி. இப்போ ஒரு தலைவர் வந்து புதுசாக வந்திருக்கார். நான் தான் அடுத்த முதல்வர். அதில் நான் தான் இன்றைய திமுகவுக்கு மாற்று. ஒன்று இது, ஒன்று இது, இப்படி. இதில் ஒரு குத்து, இதில் ஒரு குத்து குத்துவாங்க போல் இருக்குது. நான் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டாராம். வடிவேல் காமெடி முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. காரணம் அப்படின்னா கொஞ்சம் மிதக்கணும், கொஞ்சம் பூஸ்ட்லாம் சாப்பிட்ணும், அதுக்கு தீனியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்ணும். அது சாப்பிட்டா தான் மிதக்க முடியும். அதை மிதந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படிங்கன்னா இல்லை. யாரோ ஒரு தலைவர் இறந்ததுக்கு தான் எதுக்கோ இவர் மிதந்துக்கிட்டு தான் போனாராம், மிதந்துக்கிட்டு தான் வந்தாராம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேலே பிரச்சனை பண்ணதில் என்ன பிரச்சனை? கண்ணு பிரச்சனையா? கவுண்டமணி காமெடியில் வரும்ல, எனக்கு எங்கள் அப்பா வந்து 6 மணி ஆச்சுன்னா கோடி ரூபா கொடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டாரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி ஒரு காமெடி பார்த்தீங்களா? அவர் ஒரு சூப்பர் ஜோக்கு ஒன்று நடக்கும். இங்கிட்டு ஒரு லைட்டு, இங்கிட்டு எங்கே இல்லைங்க, 2 லைட்டு எனக்கு தெரிஞ்சது, அதான் நடுவில் பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி, அது ஒரு காமெடி. அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு அரசியல் தலைவர் மக்களுக்காக போராட வரேன், நான் வந்து என்னுடைய கேரியரின் உச்சத்திலேருந்து வரேன் அப்படின்னாரு. அவ்வளவு வலிகளையும் தாங்கி கொண்டு நான் வந்திருக்கிறேன், களத்தில் நிற்கிறேன் அப்படின்னாரு. என்ன வலிக்குதுன்னு தெரியல அவருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன உடம்புல எதுவும் பிரச்சனையோ அது தெரியல. கேரியரின் உச்சத்துலேருந்து வர சொன்னது யார் வர சொன்னாங்க, யார் வர சொன்னாங்கங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம பத்திரிகையெல்லாம் பார்த்தோம், கேள்விப்பட்டோம், பத்திரிகையெல்லாம் படித்தோம், காணொலிகள்லாம் பார்த்தோம். யார் வர சொன்னாங்க, அவர் பின்னாடி இந்த இயக்குறது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாம் ஒரு குரூப்பு தான் இயக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது கேரியர் உச்சத்துலேருந்து வந்தேன், அவ்வளவு வழிகளையும் என்னுடைய வழிகளை பூரா நான் தாங்கி கொண்டு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஊருக்கு போனாலும் இது 2 விஷயத்த சொல்லிடுறாரு. என்ன வலிக்குதுன்னு தெரியல, உடம்புல எதுவும் பிரச்சனையோ, உட்கார இடத்துலேருந்து கட்டியா, இல்லை நின்றுக்கிட்டு இருக்கிற காலில் எதுவும் கொப்பளமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு இதில் போய் சொல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. விஜயை கூட இருக்கிறவங்களாம் பார்த்துக்குங்க. அப்படி என்ன வழிகளை தாங்கிக்கிட்டு நிற்கிற அப்படிங்கிறதான் தெரியல. உண்மையால் உனக்கு என்ன வழி இருக்குது? மனைவி இல்லைங்கிற ஒரு வழி, குழந்தைங்க கூட இல்லைங்கிற வழி, இதெல்லாம் இருக்க தானே செய்யும். அது அந்த வழியெல்லாம் கூட தாங்கிக்கிட்டு நிற்பார் போல் இருக்கு. இவரே அடித்து விரட்டுவார், இவரே அந்த அந்த வழிகளை நினைத்து இவரே வந்து கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டு கைக்கு வருது, ஆட்சியில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. உட்காந்தோன்னா ஒரு 6 மணிக்கு மேலே, ஒரு 7 மணிக்கு மேலே, 8 மணிக்கு மேலே விடிய காலையில் இந்த முதல்வர் போன மாதிரி, கரூர் போன மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் ஏதோ ஒன்று நடக்குது. ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது அப்போ என்னதுக்கு போக முடியாது. அவன் யாராவது கூப்பிட்டு மந்திரிகளோ இல்லை பிஏவோ யாராவது கூப்பிட்டு சொன்னா கூட, ஐயா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து போச்சுங்கய்யா நைட்டு 8 மணிக்கு, இப்போ மணி எவ்வளோயா 7:45 ஆகுதுங்கய்யா நைட்டு, இந்நேரத்துக்கு போக முடியாது. 6 மணிக்கு மேலே தான் ஏதாவது சொல்லக்கூடாது சொல்லியிருக்கலாம். யார் உன்ட்ட சொன்னது? முதல்ல பிஏ இங்கே வாயா, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உங்கள்கிட்ட யார் சொன்னது? அவங்கள கூட்டிகிட்டு வா. யார் சொன்னது பிஏட்ட? நான் தான் சொல்ல 6 மணிக்கு மேலே எங்கேயுமே வரமாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், எதுக்குமே பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் 6 மணிக்கு மேலே 7:30 மணிக்கு 7:45 வந்தால் என்ன அர்த்தம்? அது மறுநாள் காலம் வரணும் தெரியாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பார் போல் தோணுது.
அப்போது அதுக்கு நடுவில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் மறுநாள் தான் 6 மணிக்கு மேலே இல்லை. எவன் செத்தாலும் சரி, எவன் வீட்டில் எது விழுந்தாலும் சரி, கல்லோ எட்டோ இலவோ எது விழுந்தாலும் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் மறுநாள் காலையில் தான் வருவார். 6 மணி சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வரமாட்டார். இப்போ இந்த இந்த சென்னையில் ஒரு வெள்ளம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு போச்சிங்களா பார்த்தீங்களா, ஜெயலலிதா அந்த டயத்தில். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஏரியை வந்து செம்பரம்பாக்கமா அந்த ஏரியை வந்து திறந்து விட்டது. அந்த ஏரியை வந்து இரவில் யாருக்குமே தெரியாமல் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திறந்து விட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலேருந்து திறந்து விட்டுருந்தாக்கா ஒழுங்காக போயிருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கிட்ட போய் பர்மிஷனை வாங்குறதுக்காக நின்று எப்படி போய் கூப்பிட்றது, எப்படி போய் கேட்குறது, எப்படி போய் கூப்பிட்றது. அவங்களா கூப்பிட்டாலும் நம்ம போய் சொல்லணும். அவங்களா தான் கூப்பிட்டா தான் போகணும். தலையே போனாலும் எத்தனை உயிர் போணுச்சு அதில் அந்த அந்த இன்சிடெண்ட்டில். ஆனால் அத்தனை உயிர் போனாலும் ஜெயலலிதா கூப்பிட்டா தான் இவங்க போகணும். எல்லாம் போக முடியாது, கேட்க முடியாது, அவசர மெசேஜை சொல்ல முடியாது. அவங்களாம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஏன் இங்கே நிற்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே வாங்க அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பல மணி கணக்கில் வெயிட் பண்ணி அந்த அம்மாவை கடைசியில் பார்க்க முடியாமையே போய் வேறு வழியே இல்லாமல் இவர்களாக இரவில் சொல்லாமல் கொள்ளாமல் திறந்து விட்டாங்க. சொல்லிட்டு திறந்து விட்டுருந்தா கூட அந்த மக்கள் கொஞ்சம் மேடான இல்லை பாதுகாப்பான மேடான இடங்களில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. சொல்லாமல் திறந்து விட்டதுனால போன பலியான உயிர்கள் எத்தனை உயிர்கள் அது. அப்போது இவர் எங்கே வராரு, இதே மாதிரி தான் இப்போ காத்துக்கிட்டு இருந்து நான் 6 மணிக்கு மேலே எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து, அப்போ அதிகாரிகள் அந்த வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து மறுநாள் காலையில் போய் விஷயத்த சொன்னால் அங்கே நைட்டு பூரா நடந்து எல்லாம் நான் முடியணுமோ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மொத்தமும் கருகி சாம்பலாக இருக்கும். இவர் மறுநாளுக்கெல்லாம் வருவார் ஆட்டிக்கிட்டு. அப்போது என்ன மாதிரியான மனநிலையிலே நீ அரசியலுக்கு வர? முதல்ல அரசியலுக்கு வர்றதுன்னா அரசியல்லாம் என்னென்னு ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் இல்லை ஜெய், இல்லை ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று தொலை ஜெய், போயிட்டு சட்டசபைக்கு போ, பேசு, பழகு, மக்களோட மக்களாக இரு. நீங்கள் தனி ஃப்ளைட்டில் போறிய எப்படி நீ மக்களோட மக்களாக இருப்ப? உனக்குன்னு ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் போறிய நீ எப்படி மக்களோட மக்களாக? மக்களோட மக்களாகணும்னா காரில் போகணும், கார் கூட்டம் எங்கே இருக்குது அங்கே நிப்பாட்டணும், இறங்கி ஹாயிங்கன்னு கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், கொஞ்சணும், பேசணும், எல்லோரும் வருவாங்க, உன் மேலே ஆசைப்படுவாங்க. நீ ஒரு நடிகன், உன் மேலே ஒரு கவர்ச்சி இருக்க தான் செய்யும். அப்போ இந்த வேலைகள்லாம் செஞ்சால் தான் நீ வந்து இப்போ மக்களுடைய தரம் என்னன்னு தெரியும், மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், மக்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னு தெரியும். அதை விட்டு தனி விமானத்தில் நேராக போய் சல்லுன்னு இறங்குது, அங்கேருந்து சல்லுன்னு இங்கே சென்னைக்கு வருது, அங்கேருந்து சல்லுன்னு பனையூருக்கு போகிறது. இப்படி இருந்தீங்கன்னா மக்களுடைய வலி எப்படி தெரியும்? ஓன் வழி என்ன, நான் எவ்வளவு வழிகளை நான் தாங்கி கொண்டு நிற்கிறேன், இந்த காலத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிற என்ன வழி தாங்கி நின்ன? மக்களோட வழி ஏதாவது ஒரு வழியை சொல்லு. முதல்ல அந்த இறந்து போனாங்களே 41 பேர் ஒரே இதில், மொத்தம் 52 பேர் என்ன இருந்திருக்காங்க மொத்த கூட்டத்துலேயுமே. இந்த 41 பேர் கரூரில் நடந்தாங்களே அவர்களுடைய வழி என்னன்னு தெரியுமா? இந்த 52 பேர் இறந்துருக்காங்களே அந்த குடும்பத்தினுடைய வழி என்னன்னு தெரியுமா? அவர்கள் பட்ட வேதனை, அவர்கள் அழுத அழுகை, அவர்கள் போராடிய ஒரு போராட்டம், இதெல்லாம் தெரியுமா? ஆனால் உனக்கு தெரியும், நீ சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனால் தெரியாது. அப்போது நான் 6 மணிக்கு மேலே நான் அரசியலே பண்ண மாட்டேன், எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில் நீ இருந்தீங்கன்னா இந்த நாட்டில் இந்த அவசர சூழ்நிலையில் இருக்கும்போது நீ எப்படி காப்பாற்ற முடியும்? ஒரு பிரச்சனை நடந்து போச்சுங்க, நைட்டு 11 மணிக்கு மந்திரி சபையை கூட்டி அவசரமான ஒரு முடிவு எடுக்கணும். அவசரமான முடிவு எடுக்கணும். என்ன பண்ணுவ நீ அந்நேரத்துக்கு? அதெல்லாம் நாளைக்கு காலை எந்த பிரச்சனை இருந்தாலும் காலை 8 மணிக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஒரு அரசை நடத்துகிறவன் 8 கோடி மக்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள், 8 கோடி மக்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் எப்படி இருக்கணும்? நெருப்பு மாதிரி இருக்க வேணாம் நேரத்துக்கு. 52 வயசில் அப்படி துள்ளி குதிக்க வேணாம், காலை மாதிரி குதிக்க வேணாம். பெரியார கொள்கை தலைவர்னு சொல்கிற, பேரறிஞரை கொள்கை தலைவர்னு சொல்கிற, பேரறிஞர் எவ்வளோ நடந்திருக்காரு, பெரியார் எவ்வளோ உழைச்சிருக்காரு. பெரியார் 94 வயசு வரைக்கும் களத்தில் நின்று போராடினார், அதுவும் மூத்திர சட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு போராடினார். இந்த மக்களுக்காக இந்த சூத்திரனுங்கிற பட்டம் போக முடியலையே போக்குறதுக்காக அவர் பாடுபட்டார். கடைசியாக சாகும்போது ஐயோ இந்த மக்கள் மேலே விழுந்த சூத்திர பட்டத்தை, வேசி மகன் என்கிற இந்த சூத்திர பட்டத்தை நான் எடுக்காமலேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டார். அவரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பின்னாடி பேனரில் வச்சுக்கிட்டு நான் 6 மணிக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்னா நீ எப்படி மக்கள்கிட்ட கல்லடி வாங்குவ, நீ எப்படி செருப்படி வாங்குவ, நீ எப்படி வந்து மனத்தால் அடி வாங்குவ? இதெல்லாம் பெரியார் பட்டிருக்காரு.
உன்னை நான் அடிக்கணும்னு சொல்ல வரல. இதெல்லாம் பெரியாருக்கு நடந்திருக்குது. கல் எடுத்து அடிப்பாங்க, மண்ணு வாரி போடுவாங்க, மண்ணு வாரி தூத்துவாங்க. நல்லா இருக்க மாட்டாங்க. சாமியே இல்லைங்கிற நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன் இப்படிம்பாங்க. கல்லால் அடிப்பாங்க, செருப்பால் அடிப்பாங்க. அந்த செருப்பையும் ஒரு செருப்பை எடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பையும் தூக்கி போடுங்க, நான் ஏதாவது அதை விற்று ஏதோ 4 காசு சம்பாதிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் பெரியார். மலத்தை அள்ளி முகத்தில் அறைந்தார்கள். இதெல்லாம் நடந்தது. மூத்திரத்தை பிடிச்சி மேலே ஊற்றுனாங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். அப்போ கொள்கை தலைவர்னு அவரை வச்சுக்கிட்டு நீ ஒரு கீழ்த்தரமாக நீ வந்து 6 மணிக்கு மேலே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ எப்படி நீ வந்து இந்த மக்களை எப்படி காப்பாற்ற போகிற? அவசர நிலையில் நீ எப்படி இந்த நாட்டை வந்து வழிநடத்த போகிற? இந்த 8 கோடி மக்களுக்கு எப்படி நீ பாதுகாவலனா இருக்க போகிற அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்வியாக இருக்குல்ல. அதுக்கு நீ அட்லீஸ்ட்டு நீ வந்து ரொம்ப நாளாக நீ இருக்க வேணாம். இப்போ அரசியலுக்கு வந்துட்ட, பிரச்சாரத்தின் போதாவது காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம், 8 மணி வரைக்கும் உனக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் பூரா பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே. ஏன் பாதி வேட்பாளர்களை பாதியில் விட்டுட்டு நீ பாட்டு அம்போன்னு விட்டுட்டு நீ பாட்டுக்கு போகிற? அந்த வேட்பாளருக்கு தானே ஓட்டு இல்லை, நீ உன் மூஞ்சிக்கு தானே ஓட்டு. அந்த வேட்பாளருக்கு யார் ஓட்டு போடுவாங்க? அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவங்க நேரம் நின்று ஜெயிச்சு சுயேட்சைன்னு எம்எல்ஏ ஆகிருக்க மாட்டாங்களா? அப்போ உன் மூஞ்சிக்காக அந்த ஓட்டு. அப்போ நீ தானே போகணும், அங்கே பேசணும். அப்படியே இப்போ வேட்பாளர் 5000 பேரை 10,000 பேர் திரட்டி வச்சுருப்பான், காசை கொடுத்து கூட்டு வந்து வச்சுருப்பான். நீ அவன் மூஞ்சி கூட பார்க்காம நீ பாட்டுக்கு வேறு ரூட்டில் போயிட்டீங்கன்னா அவன் எதுக்காக அவனை காத்துக்கிட்டு இருக்கான்? அந்த மக்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க? இது என்ன ஜனநாயகம்? இது நீ வருவேன்னு காத்திருக்காங்க, நீ பாட்டு கண்டுக்காம நீ பாட்டுக்கு போனீன்னா என்ன அர்த்தம்? அப்படி இருக்குது. இப்படி வந்து நீ வந்து இப்போ நீ எப்படி நீ ஒரு அவசர நிலையில் ஏதாவது ஒன்று பிரச்சனையில் எப்படியாவது ஏடா கூடமா ஒன்றும் இல்லை டெல்லிக்கு போகணுங்க, ஒரு பிரச்சனை அவசர பிரச்சனைங்க, போர் நடக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நமக்கு தமிழ்நாட்டுக்கு. திமுக ஆண்டும் நமக்கு பிரச்சனைகள் குறையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை குறை இல்லை, இருக்குது. திமுக நிறைய செஞ்சுருக்குது. அதே சமயம் திமுக மேலே நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அது வேறு. அப்பப்போ நம்ம எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் நம்ம ஏற்று நிற்கிறது தான். ஆனால் அதையும் தாண்டி மக்களை பற்றி சிந்திக்கிறாங்க, நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறாங்க, பெரிய பெரிய விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ எதுவுமே சாதாரண பிரச்சாரமே நீ பண்ண முடியலன்னா கவர்மெண்ட்டில் உட்காந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தானே நம்ம கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஓட்டு போடுற மக்கள் எல்லாம் சிந்திக்கணும். இந்த மாதிரி பாதியில் விட்டுட்டு போகிறான் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜெயிச்சிட்டா மாதத்துக்கு 10 ரூபா தொகுதிக்கு வருவாங்கிறாரு, ரைட்டு. ஜெயிக்கலை அப்படின்னாக்கா வெல்லவில்லை, தோற்று விட்டார், டெபாசிட்டே காலி ஆயிடுச்சு அப்படின்னு வைங்க. இவர் வந்து அடுத்த வருவாரா உங்கள் தொகுதிக்கு? நீங்கள் ஓட்டு போட்ட தொகுதிக்கு வந்து கேட்பாரா, பேசுவாரா, பிடிப்பாரா, வைப்பாரா, நன்றி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன் என்னை தோக்கடிச்சிட்டீங்க அதனால் நான் வரல அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி எத்தனை வருடங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்குது, எத்தனை வருஷங்கள் சும்மா கழிஞ்சிருக்குது. கலைஞர் எத்தனை வருஷமாக அந்த கட்சியை காப்பாற்றினார், ஆட்சி இல்லாமல் எத்தனை வருடங்கள் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அதே மாதிரி, ஜெயலலிதா எத்தனை தடவை ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாமல் எத்தனை தடவை வீட்டில் இருந்தாங்க, எவ்வளோ நாட்கள் இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் அந்த கட்சி அந்த டயத்தில் என்ன பண்ணினாங்க? மக்களை எப்படி கட்டாக வச்சுருந்தாங்க, தொண்டர்களை எப்படி கட்டுக்கட்டாக வச்சுருந்தாங்க, கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அவர்களுடைய உழைப்பு அபரிமிதமான உழைப்பு. அப்படி இருக்கும்போது நீ வந்து 6 மணிக்கு மேலே பிரச்சாரமே பண்ண மாட்டோம்னா அம்பேல் தான் தமிழ்நாடு. ஓட்டு போடுற நம்ம தான் சிந்திக்கணும். ஓட்டு போடுற நம்ம தான் சிந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு தருதலையான தற்கூறிக்கிட்ட கொண்டு போய் நாட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு பயண வைக்கிற மாதிரி அவர் அப்படியே கொண்டு போய் நேராக பிஜேபியிட்ட கொடுத்துருவார் ஆட்சியை, கவர்மெண்ட்டை. காரணம் என்ன பண்ணால் என்னால் முடியலைங்க, நீங்களே வாங்க உட்காருங்க பார்த்துக்குங்க, உங்களுக்கு நான் முழு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம வந்து சிந்திக்க தவறினால், இது வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷன், இந்த சிந்திக்க தவறினால் நம்மளுடைய தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஒரு வறுமை மிக்க மாநிலமாக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறத நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.